கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது 2 நாளாகமும், அதில் 32ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம். 2 நாளாகமும் 32:8. அதில் முன்பகுதி, அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களே தேற்றினார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, நம்மளோடு இருக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய தேவனாய கர்த்தர் தானே. நம்முடன் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார், நம்மளோட உடன்படிக்கைகளை நினைவுபடுத்துவதற்காக நம்மளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். நான் உன்னோட இருப்பேன், நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். இந்த காரியம் நமக்கு எல்லாமே தெரியும். இஸ்ரேலில் அந்த எருசலேம் எடுத்து கட்டி இந்த ஆலயங்களை கட்டும் போது நடக்கிற காரியங்கள் இது. அப்போ எதிரி ராஜா வந்து பேசும்போது நடந்த காரியங்கள் நம்ம எல்லாருமே அறிவோம் போது. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக அழகாக என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க கூட இருக்கிறது மாம்சபுயம். நிறைய நேரம் நம்ம மாம்சபுயத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா, மாம்சமானவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? ஆனால் இந்த உலகத்தில் வந்து தேவன் நம்மளை வைத்திருக்கிறது மாம்சமானவர்களை தான் நம்ம உதவி செய்ய வைத்திருப்பார், அதான் உண்மை. ஆனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சமான உதர்க்கமான யுக்திகள் செய்கிறவங்க, அதாவது நம்ம மகாபாரதம் பார்க்கலாம், சகுனின்னு ஒரு கேரக்டர் வரும். அதில் அவர் வந்து முழுக்க தன் சுய புத்தியில் செயல்பட்டு ஒரு மனிதன். அவ்வளோ பெரிய அழிவு வந்தது காரணம் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஆனாலும் இதை நான் ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன். நான் அப்போ மாம்சமானவர்கள், நம்ம வந்து மாம்சமானவங்க தான், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மாம்சமானவர்கள் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இன்னொரு விதமான மாம்சமானவர்கள் இருக்காங்க, அவங்க உலகத்தின் அதிபதியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க தான் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வராங்க. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப அழகாக தீர்க்கதரிசி மூலமாக அந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஆறுதல் சொல்வதற்கு அனுப்புகிறார். அதான் பாருங்க, அவர்களோடு இருப்பது மாம்சபுயம். அவ உலகத்தின் நம்பிக்கை, உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், அவருக்கு உலகத்திற்குள்ள இருந்து உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனம். ஆனால் நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறதுனா கர்த்தராகிய தேவன், நம்மளுடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் இருக்கிறது. அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு, போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அதில் ஜெயக்குள்ள உதவுவது வந்து தேவனுடைய கரம், நம்மளோட தேவனுடைய கரம். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், உலகத்தை அசைக்க பிறந்தவர்கள், ஆண்டு அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள். அதான் ஆதியாகமம் 1:28 சொல்லியிருக்காரு, சகலத்தின் மிருகங்களும் சகல ஜாதிகளின் சகல காரியங்களையும் உலகத்தில் நான் படைத்த அனைத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு. அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள், அதுக்காக நம்ம படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் போராட்டத்தை கண்டு நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உலகத்தார் உங்களை போராடுறாங்களா, உங்களை எதிர்க்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷப்படுங்க. தேவனாய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தேவ ஆவி வந்து அவங்கள வந்து எரிச்சல் படுத்துகிறது. அதனால தான் அவங்க வந்து உங்களோட போராடுறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் என்னுடன் இருந்து இந்த யுத்தத்தை நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு. அதே தான் நம்ம சொல்ல வேண்டிய உண்மை. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், பயந்து கொண்டு இருக்கிறோமா? அவர்களோடு இருப்பது மாம்சபுயம், ஆனால் நம்மளோடு இருப்பது நம்மளுடைய தேவனாய கர்த்தர் தானே. அதை புரிந்து கொண்டு கர்த்தர் துணியோட யுத்தங்களை, வாழ்க்கையின் போராட்டங்களை வெல்வதற்காக, அதை தாண்டி வருவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு எதிராக ஒருவருடன் இருப்பது மாம்சபுயம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு துணை நின்று யுத்தங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டோம். நீர் எங்களுடன் இருக்கிறேன் என்பதற்காக நன்றி 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 தாவுங்க. கரம் பிடித்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழியில் படிப்பது போல தவணை, ஜெயம் கொடுக்கும் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்பதற்காக நன்றி நன்றி தவறு, நன்றி தவறு. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, யுத்தங்களிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாங்க. படிப்பில் வரும் பிரச்சனையாக இருந்தாலும், சோப்பனை யுத்தங்களாக இருந்தாலும், வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே வரும் யுத்தங்களாக இருந்தாலும், உடல்நல குறைவினால் வரும் யுத்தங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தராகிய நீர் அவருடன் இருக்கிறேன், இருந்த ஜெயம் தருவீர் என்பதை அவர் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாக மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.